ஆதிராவோட க்யூட் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? க்யூட் மூமெண்ட்ஸோட வீடியோஸ் இனிமேல் பார்ப்பீங்க. ஜேர்னி வீடியோ வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் நிறைய இருக்குது. பட் க்யூட் மூமெண்ட்ஸோட வீடியோஸ் நிறைய அப்லோட் ஆகும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் அவளுக்கு இப்போ 5 மந்த் க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா? அந்த 5 மந்தில் அவள் பண்ண சேட்டையிலே ரொம்ப முக்கியமான சேட்டை என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்கள். க்யூட்ஸ் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஆச்சரியப்படுற விஷயம் வந்து கையில் வாங்கும்போது ரொம்ப குட்டி. ஆக்சுவலி நான் கையில் வாங்கலை, நான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மடியில் தான் வச்சேன். ஃபர்ஸ்ட் வாங்கினது தான் உங்கள் அப்பா தான். ஸோ வந்து அவளை அப்போ பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக அந்த தொட்டியில் ஒரு காவாசி சைஸ் தான் இருந்தா. ஆனால் இப்போ தொட்டிலையும் மிஞ்சி வளர்ந்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு மாமானவங்களுக்குலாம் அது கொஞ்சம் புரியும். எப்படா இது நமக்கு வந்து குட்டியாக இருந்தால் இப்போ பெரிய பிளேட்டா. பட் எப்போவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அம்மா தான். என்ன தான் வந்து நீங்கள் வந்து அம்மா விழுந்து விழுந்து பார்த்துப்பாங்க. அதாவது அவங்க சாப்பிட முடியாது, அவங்க ரெஸ்ட் ரூம் போக முடியாது, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியாது, ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஈஸியாக ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. என்னென்னா, நீ குழந்தை தூங்கும்போது நீயும் தூங்குமா சரியா அப்படி சொல்லுவாங்க. எங்கே தூங்குறது? இப்போ வீட்டு வேலையை யார் பார்க்குறது? என்னம்மா குழந்தைய பார்த்துக்கிட்டு மட்டும் தான் வேலையா, வீட்டு வேலையெல்லாம் இல்லையா அப்படின்னு உடனே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய அதாவது சப்போர்ட்டுக்கு ஆளே தேவையில்லைங்க. ஒரு லேடிங்கிறது எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. படிக்கும்போது சரி, காலேஜில் எல்லா இதுலேயுமே ஸ்ட்ராங்கு. அதை விட அவங்க 10% ஸ்ட்ராங் எதுனா அவங்களோட ப்ரெக்னென்சி, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி மட்டும்தான். ஏன்னா அவங்கள மாதிரி யாருமே குழந்தைய பார்த்துக்க முடியாது. நம்ம விழுந்து விழுந்து பார்த்துக்குறோம். பட் வந்து நம்மளை ஈஸியாக ஒரு வார்த்தையில் ஹர்ட் பண்ணிடுவாங்க. என்ன இதுதான் வேலையா, என்ன குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிடுவோம், என்ன நீ ஃபோன் பார்க்குற. அதாவது நம்ம அப்போ தான் ரிலாக்ஸாக கொஞ்சம். ஏன் ஃபோன் பார்க்குறாங்க தெரியுங்களா? ஃபீட் பண்ணும்போது மெயின் ரீசனு முதுகு பயங்கரமாக வலிக்கும். பயங்கரமாக முதுகு வலிக்கும், கால் வலிக்கும். நம்மளால் என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. ஐயோ அப்படின்னு இருக்கும். அப்போது அந்த அந்த பொண்ணுமே ஃபோன் பார்த்தா அதில் வேறு ஏதாவது நம்ம ரீல்ஸோ ஏதோ ஷார்ட்ஸோ ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், கொஞ்சம் அந்த வலி கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும். வலிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் அதை விட பக்கத்தில் பேசுவாங்க பாருங்க, என்ன ஃபோன் பார்த்துட்டு கொடுக்குற, ஃபோன் பார்த்துட்டு கொடுத்தாலாம் அப்படி ஆகாது, இப்படி ஆகாது, இப்படி இப்படின்னு வந்தாதாங்க வலி தெரியும். ஐயோ சரி, நான் கொஞ்சம் சீரியஸான டாப்பிக்காக போயிட்டுருக்கு இல்லையா? நான் வந்து யாரோட ஈவினிங் விளாகில் வந்து நான் வந்து வளவலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் அவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு அவங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, என்னை கவனிக்காமல் அப்படின்னு. சரி, ஸோ எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வளவலன்னு பேசுகிற கேரக்டர். ஆனால் என்னை வந்து 4 செவத்துக்குள்ளே போட்டதுனால என் மண்டையெல்லாம் வெடிக்குது. அதனாலேயே நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஆதிராக்காக, ஆதிராவோட பிளாக்ஸ் மட்டும் கிடையாது, என்னோடய குக்கிங்ஸு, நான் இப்போ ஒரு ட்ராவல் பிளாகு, என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய பேசுவேன். என்கிட்ட ஏதாவது கேட்கணும், நான் அட்வைஸ்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம என்னடா நம்மளை மாதிரி இந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நான் வளன்னு பேசுவேன். ஸோ ஆதிராவோட அட்ராசிட்டிஸ் அண்ட் என்னோடய குக்கிங், அந்தளவுக்கு குக்கிங் தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு போடுறேன். அப்புறம் வந்து என்னோடய ட்ராவல் விளாக்ஸு, அந்தளவுக்கு ட்ராவலும் போக மாட்டேன். எங்கேயோ ஒரு நாள் இந்த பிள்ளைக்கு ஊசி போடுறதுக்கு இல்லை நமக்கு எதுனா ஒன்று தான் கூப்பிட்டு போவாங்க, அப்போது ட்ராவல் விளாக் போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி பேசுவேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு இப்படி ஆயிருக்கு, நான் என்ன பண்ணிட்டோன்னா நான் இதை பண்ணுங்கன்னா சொல்ல மாட்டேன். இது எனக்கும் இருக்குங்க, இப்படிலாம் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், வேணால் என்னோடய ஒரு ஐடியாவை சொல்லுவேன். ஓகேங்களா? அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க பார்த்துக்கிறது, ஃபீட் பண்ணு, இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லி ஹர்ட் பண்ணுவாங்க. அது என்ன தெரியுங்களா? என்ன நீ இன்னும் வயிறு குறையாமல் இருக்குது, என்ன நீ இன்னும் ஒல்லியாகாமல் இருக்க. அது எப்படிங்க? 9 மாதம் நம்மளோட உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் இல்லை, நம்ம வயிறு வந்து பெருசாக குழந்தை உள்ளே இருக்கும்போது அது கொஞ்சம் மேலே போயிடும். ஸோ 9 மாதம் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் 3-4 மாதத்துலேயே அந்த தொப்பை குறைஞ்சிருமா என்ன? ஈஸியாக சொல்லுவாங்க குறைன்னு. நார்மல் டெலிவரிக்கும் குறைக்கிறது கஷ்டம்தான், ஆப்ரேஷனுக்கும் குறைக்கிறது, ரெண்டும் ஈக்குவல் தான். ஆனால் அது சொல்லும்போது வரும் பாருங்க கோபம். ஏய் நீ வந்து ஆம்பளை பையன், நீ 70 கிலோவா ஆனாலும், நீ வந்து தொப்பையே போட்டிருந்தாலும் நீ வந்து ஸ்லிம்மாக தான் தெரிவ. நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா, எப்பா நீ தொப்பையை குறைப்பா, எப்பா நீ கொஞ்சம் ஒல்லியாகுப்பா சொல்லிக்கோமா? கிடையாது.
ஆனால் அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ ஒல்லியா இங்கே பாரு அந்த பொண்ணு எப்படி போகுது, இந்த படம் எப்படி போகுது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதானா, நீ இப்போ காலேஜ் படிக்கும்போது நல்லா சின்ன பிள்ளையாக இருந்த அப்படி இப்படின்னு. என்ன அப்போ நான் காலேஜ் படித்துட்டு இருப்பேனே, எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை இப்படி இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டு நிலைமையும் அவங்க அப்படி ஆக்குவாங்களாம். ஆனால் நம்ம பேசுகிறது மட்டும் நம்ம மேலே பழைய போடுவாங்க. ஒல்லியாகும், சாப்பிட்றது கம்மி பண்ணு, இப்படி ஆகும், ஃபீட் பண்ணுறது ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கணுமா, ஆனால் சாப்பிட்றத கம்மி பண்ணி ஸ்லிம் ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணணுமா. டேய் அதாவது அது அதுக்குன்னு டைம் ஆகும். நார்மலாகவே 1 இயர் மேக்ஸிமம் 1 இயர்லேயே 2 இயர்ஸ்லேயே நம்மளோட உடம்பு பழைய நிலைமைக்கு வந்துடும். நம்ம அதுக்காக எஃபர்ட் போட்டு சாப்பிட்றத கட் பண்ணி இதை கட் பண்ணி அதை கட் பண்ணி நமக்கு தான் வருத்தம். கவலைலாம் யாரும் படக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா நம்ம இந்த பிள்ளையை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். இவங்களால ஒரு மணி நேரம் பார்த்துக்க முடியாது. இருப்பா ஒரு 1/4 மணி நேரம் குளிச்சுட்டு வந்துடுறேன், இந்த பிள்ளையை வச்சுக்கோன்னு சொன்னால் என்ன தெரியுமா, அப்படியா சரி கூடுன்னு வாங்கிட்டு குளிக்கிற கதவை பக்கத்தில் நிற்பாங்க. எப்போ வருவேன் எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு. பாப்பா ஆஃப்டர் ப்ரெக்னென்சியோட ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்கும். அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு தயவுசெய்து மாதமாக இருக்கும்போதே வந்து எல்லாம் அனுபவிச்சிருங்க. என்னென்னு சாப்பிடுங்க. அப்பயும் ஆனால் ஸ்ட்ரிக்டாக சில ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏமா நான் பேசிகிட்டு இருக்கேன்டா, கொடுக்க மாட்டாங்க. அது இதுன்னு சரி, ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன் எல்லாமே சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது. அது இதுன்னு மெடிசன் சாப்பிட நல்லா என்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே சாப்பிட்லாம். அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கலாம் கிடையாது. ஆனால் எப்படி சொல்கிறது, அப்போ நம்ம வெயிட்டு போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்போயே நமக்கு ஏற்ற மாதிரி கம்மியான வெயிட்டில் பேபி மட்டும் நல்லா வெயிட்டில் பெற்றுருந்தோன்னா நம்ம ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கொஞ்சம் வெயிட் போடாமல் இருப்போம். என்ன பண்ணுறது, நமக்கு தெரியாது இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள் தான். கூல்டவுன். நான் ஆஃப்டர் ப்ரெக்னன்சியோட இந்த கதறல் மட்டும்லாம் பேச மாட்டேன், நான் நிறைய பேசுவேங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், ஆஃப்டர் ப்ரெக்னன்சி என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேபிக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் யூஸ் பண்ணலை, ஒன்றுமே கிடையாது. சோப்பை தவிர ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல. நான் அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங். இப்போ எங்கே ஒரு இடத்துல இருந்தால் தானே அது போடுறதுக்குள்ளே நம்ம இது போயிடுது. அதனால் அது ஸ்டாப் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா வந்து நான் ஒன்றுமே யூஸ் பண்ணல. அப்புறம் எப்படி உங்கள் இது போயிட்டுருக்கு, உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டுருக்கு, அதை வேணால் கேளுங்க. என்னோடய கதறல் வேணால் நான் நிறைய சொல்லுவேன். அப்புறம் வேறு எதுனாவது கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்க, ஓகேவா. ஏன்னா நான் வந்து குக்கிங் வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்னும் நான் ட்ரைபேட் வாங்கினா தான் அது அழகாக வச்சு போடுறாங்க. நம்ம ஒரு கையை வச்சுட்டு ஒரு கையிலலாம் சமைக்க முடியாதுங்க. நம்ம ஒரு கையில் இந்த பிள்ளை இருக்கும், இன்னொரு கையில் கரண்டி இருக்கும், ஃபோனை எங்கே கொண்டு வைக்கிறது, வாயில் கொண்டு வைக்கிறது கஷ்டம். ஸோ வந்து எதாவது கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது எல்லாருமே மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா, அதேதான் மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா, யூடியூப் ஓப்பன் பண்ணுறது. யூடியூப் ஓப்பன் பண்ணுறோட ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து காசுக்கு தான். அது 100% எல்லாருமே முதல்ல வந்து நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் நம்மளோட ஃபேமிலிஸு, அது எல்லாமே சும்மா உண்மையாக மனசார அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணனால தானே நமக்கு பேமெண்ட் வருது அப்படின்னு சொல்கிறது ஒரு சைடு உண்மையாக இருந்தாலும், இன்னொரு சைடு என்னென்னா அது மெயினாக அவங்களும் ஓப்பன் பண்ணது காசுக்கு தான். ஏன்னா வியூஸ் பண்ணால் தானே அவங்களுக்கு காசு. இப்போ நானும் ஓப்பன் பண்ணது காசுக்கு தான், ஃபேக்ட், ஓகேங்களா. என்ன நம்மக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, பட் வந்து ஒரு ஆப் மூலயமா நமக்கு காசு வருதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா வரலையே, நம்ம இவ்வளோ வீடியோ போட்டும் வரலையே, இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அவ்வளோ எடிட் பண்ணுறோம், இன்னும் வரலையே. அவங்க வெறும் 50 செகண்டில் சும்மா செதுக்கிட்டு ஸ்லோ மோஷனில் வராங்க, அவங்களுக்கு நிறைய வியூஸ் போதே, நிறைய காசு வருது. அவங்களும் சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகேவா என்ன, ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ், அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஃபேமிலிஸ் தான், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபேமிலிஸ் தான், வளர்றேன். அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன நீ வளவலன்னு பேசுகிற, நீ என்ன நீ சீன் போடுற, நீ என்ன இப்படி வியூஸ்க்காக தானே பண்ணுற, எல்லாரும் வியூஸ்க்காக தான் பண்ணுறாங்க, ஃபேக்ட். ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் உண்மை, அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் உண்மை. வியூஸுக்குன்னு ஃபேக்காக பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க மக்கள். வியூஸுக்காக ஃபேக்காக பண்ணுறாங்க. சில பேர்லாம் வியூஸ்க்காக ஃபேக்காக பண்ணுறாங்களா என்னென்னு தெரியாது, ஆனால் உண்மையாக பண்ணுற பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சில வீடியோஸில் நானே ஸ்க்ரோல் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் பார்த்துருக்கேன்.
நான் என்ன ப்ரோ நம்ம இவ்வளோ பண்ணுறோம், நமக்கு ஒரு லைக் ஒரு வியூ வர மாட்டுது, அங்கே அவ்வளோண்டு கூட பண்ணலை, இவ்வளோதான் ஒரு ஸ்லோ மோஷன் தான் இப்படி லைக் போட்டுதே அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது, அது வேறு டாப்பிக்கு சரிங்களா. ஸோ நான் வந்து இப்போ என்னென்னா அவளோட ஈவினிங் விலாகில் நான் வளன்னு பேசுகிறேன், எனக்கே தலை வலிக்குது. எனக்கு வந்து டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் இப்படி எதாவது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான். உங்களுக்கு அப்படிலாம் பேசணும்னு தோணுச்சு, தயவுசெய்து ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஆன் பண்ணி இந்த பிள்ளை மூஞ்சியை காட்டுங்க, இந்த பிள்ளை மூஞ்சியை காட்டிகிட்டே பேசுங்க, ஓகேங்களா. பேசி நம்ம கதறில் நம்ம மனசுலேருந்து எடுத்துட்டோம்னு வைங்களேன், நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்பா நம்ம இவ்வளோ பேசிட்டோமே, அவங்க லைக் பண்ணுறாங்களோ டிஸ்லைக் பண்ணுறாங்களோ கமெண்ட் பண்ணுறாங்களோ நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம பேசுகிறத பேசிட்டோம், ஓகேங்களா. சரி, ஓகே, டாட்டா. இன்னையோட நாங்கள் ஈவினிங் விலாகை முடிச்சுக்கிறோம். இருக்குது, நிறைய இருக்குது, நான் வந்து அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும். என்னால் முடியல, கொஞ்சம் நாக்கத்தில் தண்ணி குடிச்சிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய் பாய்.